ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பிரியாணி மசாலா 20 கிராம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். 4 to 5 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனை நம்ம 13 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 கல்பாசி, 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம், 3 தக்காளி, 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே வேகட்டும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து சிக்கனை வேக விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அரிசி 1 பாகம்னா தண்ணி 2 பாகம் சேர்த்துக்கணும். அரிசி இந்த டப்பாவில் 3/4 பாகம் இருந்தது. அதே மாதிரி 3/4 பாகமாக இந்த பாத்திரத்தை 2 தடவை தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு வேக விடுங்க. ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இப்படியே தம்மில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கேன்.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தம்மில் போட்டுடலாம். மூடி போட்டுக்கோங்க. கீழே ஒரு வெயிட்டான தோசைக்கல் வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 3 வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட் சேர்த்து தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். பீஸ்லாம் உடஞ்சிராம பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கத்திரிக்காய் தொக்கோட வீடியோ வேணுமா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஸ்டைல் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.